ஓய், இதெல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னு தெரியும்ல? இதெல்லாம் உனக்காக தான். எனக்கு எனக்கு என்னத்துக்குங்க? எதுக்கு நான் கேக்குறேன்? நேத்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணல நீ. அதான் என்னோட சேஃப்டிக்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்ன பாக்குற? நேத்து நடந்த மாதிரி இனி வாழ்க்கையில எப்பவும் நீ நடந்துக்க முயற்சி பண்ணவே கூடாது. அப்படியும் நீ என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணனு வை, நீ 4 அடி எடுத்து வச்சு என்கிட்ட வர்றதுக்குள்ள இந்த கருங்கல்ல வச்சு மண்டைய பொலந்துருச்சு. நீ 3 அடியில இருக்கும்போது என்கிட்ட வரத நான் பார்த்தேன்னு வையேன், இந்த கடப்பாறைய வச்சு ஒரே சொருகு. அதே மாதிரி நீ 2 அடியில இருக்கும்போது என்கிட்ட வரத நான் பார்த்தேன்னு வை, உனக்கான ஆயுதம் இந்த வீச்சருவா. 1 அடியில இருக்கும்போது நீ என் பக்கத்துல வரத நான் பார்த்தேன்னு வையேன், உனக்கான ஆயுதம் இந்த கத்தி. குத்தி கிழிச்சிடுவேன். ஏதோ தெரியாம நேத்து நடந்துச்சு. அதுக்கு போய் நீங்க இவ்வளவு ஆயுதங்கள். என்னது தெரியாம நடந்துக்கிட்டியா? நீ என் பக்கத்துல வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தது தெரியாம பண்ண விஷயமா? இதோ பார், இப்பெல்லாம் நாட்டுல பெண்களோட பாதுகாப்பு தான் பெரிய இஷ்யூவாவே இருக்கு. நான் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி நீ தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வை, உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. மவனே, 3 மாசத்துக்கு நல்லா களி திங்க வேண்டிதான். ஐயோ, இனிமே இந்த பொண்ணுகிட்ட வச்சுக்கவே கூடாது. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? புரிஞ்சுது. பேசாம அந்த மூலையில போய் படுப்போ. அதை தாண்டி உன் மூச்சு காத்து கூட இந்த பக்கம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? தூங்க. ஓய், என்ன படுத்துக்கிட்டே சைட் அடிக்கலான்னு பாக்குறியா? அந்த பக்கம் திரும்பி செவுத்த பார்த்து படு. படு. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருப்ப. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. இதெல்லாம் இவனுக்கு சரிப்பட்டு வராது. இவனெல்லாம் ஒரே போடு போட்டு சோழிய முடிக்கணும். கனவே பயங்கரமா இருக்குது. இந்த பொண்ணோட வச்சுக்கவே கூடாது. ரொம்ப கொடூரமான நடிகராங்க. ஏய் சிவகாமி, சீக்கிரம் வாடியா, வந்துட்டாங்க. வரேங்க. வெல்கம். ஆமா. ஹலோ அங்கிள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க சின்ன மாப்பிள்ள, உங்களுக்காக தான் வெயிட்டிங். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்க மாமா. வெரி குட். வாங்க 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 வாங்க. வா அனிதா. இருங்க இருங்க. ஆரத்தி எடுத்த பிறகு தான் உள்ள போகணும். எதுக்கு மாமா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா. ஏங்க ஏங்க, இதான் கல்பனாக்கா வீடா? ரொம்ப சின்ன வீடா இருக்கு. ரொம்ப சாதாரண ஃபேமிலி அவங்க.
ஏய் அவங்க வந்தாச்சு, நீ இப்ப வர போறியா இல்லையா? அதோ வந்துட்டே இருக்கேன். சீக்கிரமா வாடி. வாங்க சின்ன மாப்ள, வாமா. ஆர்த்தி எடு. சேர்ந்து நில்லுங்க. என்ன பாத்துட்டே நிக்கிறீங்க? உள்ள கூட்டு போங்க. வாங்க உள்ள வாங்க. உள்ள போமா. வாங்க வாங்க. தம்பதி சமேதரா 2 பேரும் இப்படி உட்காருங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா மாப்பிள, கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு மாமா. ஆரம்பத்துல எனக்கும் அப்படிதான் போச்சு. சும்மா இருங்க. அம்மாடி 2 பேரும் கை கழிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரிங்க ஆண்டி. சரி. என்னம்மா அது? ஆண்டின்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுமா? சரிங்கம்மா. இப்ப எப்படி இருக்கு? சரி வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்கம்மா. உட்காருங்க 2 பேரும். உட்காருமா மாப்பிள்ள, உட்காருங்க. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. டைனிங் டேபிள் இல்லையா? அய்யோ, எங்க வீட்ல டைனிங் டேபிள்லாம் இல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாள் அம்மாக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தரையில உட்கார்ந்து சாப்பிடுங்க. என் தங்கம் இல்ல. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி எனக்கு வீட்ல எல்லாம் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. அதான் கீழே உட்காந்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தான் கேட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உட்காருங்க. மாப்பிள, நீங்க கட்டின கட்டுக்கு ஒரு பீடா போட்டாதான் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கும். சும்மா ஒரு பீடா எடுத்து உள்ள தள்ளுங்க. பீடாலாம் வேண்டாம் மாமா. உள்ள வரும்போது என்ன சொன்னேன்? சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும்னு என் பொண்டாட்டி சொல்லியிருக்கான்னு சொன்னேனா இல்லையா? பீடா போட்டதுன்னு ஒரு ஃபினிஷிங் டச் கிடைக்கும். இங்க பாருங்க, ஆக்சுவலா நான் அவங்க கிட்ட 420 பீடா தான் கேட்டேன். அதான் நல்லா இருக்கும். ஸ்வீட் பீடா கொடுத்துட்டான். ஐயோ மாமா, எனக்கு 420 எல்லாம் வேணாம். எனக்கு ஸ்வீட் பீடாவே போதும். ஆளை விடுங்க. அம்மாடி, நீ பழமாவது எடுத்துக்கோ. சரிப்பா. அம்மாடி, எங்க வீட்ல கொஞ்சம் வசதி கம்மி தான். தரையில உட்கார வச்சு விருந்து கொடுத்துட்டேனே நினைக்க வேண்டாம். ஏதோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பண்ணிருக்கோம். என்னம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா? உங்க கைப்பக்குவம் சூப்பர். சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்படியே ஒரு 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டேன், அப்புறம் எங்க அப்பா மாதிரி குண்டாயிடுவேன். சார், யாருங்க? உள்ள வரலாமா சார்? அதான் பாதி வந்துட்டீங்களே, வாங்க. தேங்க்யூ சார். இங்க சீனிவாசன் சார் யாருங்க? சீனிவாசன் இருக்காங்க, சாரன்லாம் யாரும் இல்ல. சீனிவாசனே இவங்க தான். நான் தான் சீனிவாசன். என்ன சொல்லுங்க? ஒரு நிமிஷம் சார். ஏம்பா, இந்த வீடு தான்பா, வாங்க. யார் இது? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்தா? நம்ம வீட்டுல தான் ஒண்ணும் இல்லையே. ஏம்பா, இந்த வீடு தான். ஒரு நேரம் பார்த்து பத்திரமா எடுத்துருவாங்க. பார்த்து ஃப்ரிட்ஜ் பத்திரம். ஃப்ரிட்ஜா? ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வந்திருப்பாங்களோ? என்னடி இது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. சீக்கிரம் போங்க போங்க. என்ன இப்படி மசன்னு இருக்கானுங்க? ச்சே. ஹலோ, யார் சார் நீங்க? என்ன வேணும்? சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏம்பா, ஒரு என்ன நிமிஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எடுத்து வாங்கப்பா. ஹலோ, உங்களை தான் கேக்குறேங்க. பாப்பா, இங்க வை. அடே, யாருங்க நீங்க? டப்பா டப்பா கொண்டு வந்து அடிக்கிட்டே இருக்கீங்க. சார், இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. எதுக்கு? என்னத்துக்கு? நானா கேட்டேன் இதெல்லாம்? நீங்களா கொண்டு வந்து இறக்கி வச்சு கையெழுத்து போடுங்க. ஏண்டி, இந்த ஜீ தமிழ் தொலைக்காட்சி காம்படிஷன்ல ஏதாவது கலந்து வின் பண்ணிட்டியா? இல்லையே, நான் இதுலயே இல்ல, கலந்துக்கல. ஏகப்பட்ட கொண்டு வந்து அடிக்கிட்டே இருக்காங்க. சார், உங்களை தான். என்ன சார் இதெல்லாம்? சார், நான் தங்கமணி அன்கோல இருந்து வரேன். எங்க முதலாளி போன் பண்ணி இந்த பொருள் எல்லாம் உங்க வீட்டுல இறக்க சொல்லி சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நாங்களும் பொருள் கொண்டு வந்து இறக்கிட்டோம். பொருள் எல்லாம் டெலிவரி ஆயிடுச்சுன்னு இதுல கையெழுத்து போட்டா உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். தங்கமணி அண்ட் கோவா? எனக்கு லக்ஷ்மி அண்ட் கோ தான் தெரியும். அப்பா, அவர் தான் கையெழுத்து போட சொல்றாருல, போடுங்கப்பா. அட, நீ வேற விளையாட்டுத்தனமா சொல்லாதம்மா. டக்குன்னு இப்படிதான் கொண்டு வந்து இறக்கி போட்டு நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறமா இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கட்டுங்க, இல்ல மாசம் மாசம் இஎம்ஐ அது இதுன்னுவாங்க. அவ்வளோ எல்லாம் கட்டுற அளவுக்கு எனக்கு வசதியும் இல்ல, இப்ப வேலையும் இல்ல. எடுத்துட்டு போங்க எல்லாம். உங்களை யார் இப்ப பணம் கட்ட சொன்னது?
தைரியமா நீங்க கையெழுத்து போடலாம். என்னடி இவ? இதெல்லாம் விளையாட்டு இல்லம்மா. நீங்க எடுத்து போங்க சார். அப்பா, தங்கமணி அன்கோங்கிறது எங்க கடை தான். இந்த பொருளை எல்லாம் இறக்க சொன்னது நான் தான். எங்க அப்பா சொல்லிதான் இதெல்லாம் இங்க வந்து இறங்கியிருக்கு. அனிதா, ஆமாப்பா, இதெல்லாம் நான் தான் இங்க கொண்டு வர சொன்னேன். என்னம்மா சொல்ற? அம்மா, எதுக்கு 2 பேரும் இவ்ளோ எக்ஸைட் ஆகுறீங்க? என்ன வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட சொன்னீங்கல்ல, எங்க அம்மா அப்பாவுக்கு இது கூட நான் பண்ண மாட்டேனா? ஐயோ, வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, ஒரு நல்ல சோஃபா கூட இல்ல. நீங்க கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அதான் அப்பாக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து விட சொன்னேன். பாருங்க. நீங்க கையெழுத்து போடுங்கப்பா. சார், இந்த கவரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. பில்லா? பிரிச்சு படிங்க. To Mr. Srinivasan, you are hereby appointed as the Chief Manager of Main Showroom. Your salary will be rupees 1 lakh per annum. என்னங்க? என்னாச்சுங்க? ஆனந்தத்துல பேச்சே வர மாட்டேங்குது. ஐயோ, என்ன விஷயம்? எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சிவகாமி. இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குங்கறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியலங்க. நிச்சயமா நீ சந்தோஷப்படுவ. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? இல்ல, கணக்கு சின்ன வயசுல படிச்சது டச் விட்டு போச்சு. ஒரு தடவை விரல் விட்டு எண்ணிடுறேன். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 1 லட்சம் டி. என்னது? 1 லட்சமா? நிஜமா சொல்றீங்க? கஷ்டம் தீர்ந்துடுச்சு. ஏங்க நல்லா பாருங்க, 10,000 இருக்க போகுது. ஒண்ணுக்கு பக்கத்துல 5 சைபர் போட்டிருக்கு பாரு. பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல வர 1 lakh onlyன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும்னு எனக்கு தெரியும். அதான் கேட்டேன். இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நமக்கு யார் கொடுத்திருக்கா? தங்கமணி அன்கோ. அனிதா, இதுவும்? ஆமாமா, இதுவும் என்னோட ஏற்பாடு தான். ஐயோ, நீங்க இந்த வீட்ல இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பாவுக்கு சரியான சம்பளம் இல்ல, அதனாலதான் இப்படி இருக்கீங்க. அதான் அப்பாவுக்கு வருமானம் வர மாதிரி ஒரு வேலையை ரெடி பண்ணிட்டேன். அனிதா, சார், இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். சாரி சார். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வரேன் சார். வரேன் மேடம். என்னம்மா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு நாள் கல்பனா மட்டும்தான் எங்க பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப சொல்றேம்மா, நீயும் எங்க பொண்ணுதான். உங்க 2 பேருக்கும் விருந்து கொடுக்கறதுக்காக இங்க கூப்பிட்டோம். நீங்க இங்க வந்து சாப்பிட்டு எங்க வாழ்க்கையே மாத்திட்டீங்க. ஏய் அனிதா, கை கொடு. பின்னிட்ட போ. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. என்கிட்ட கூட சொல்லாம இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்க. I feel very happy. I'm proud of you. ஏங்க, நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதாங்க நான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனிதா. அங்கிள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மாப்ள. அம்மாடி, நீ பாட்டு கண்ணு மண்ணு தெரியாம ஊர்பட்ட சாவனை கொண்டு இறக்கிட்ட. இப்ப இதெல்லாம் எங்க வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இருக்குமான்னு கூட தெரியல. இதெல்லாம் உள்ள வச்சுட்டு நான் அப்போ வெளியே தான் படுக்கணும் போல இருக்கு. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். ஈசிஆர்ல எங்களுக்கு ஒரு பங்களா இருக்கு. பேசாம நீங்களும் அப்பாவும் அங்க வேணா போயிடுங்களேன். வாடி, இப்பே போலாம். அம்மாடி, நீ பாட்டுக்கு ஷாக்குக்கு மேல ஷாக்கா குடுத்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல எங்க ஹார்ட் தாங்காதுமா. ஹார்ட் அட்டாக் தான் வரும். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். அம்மாடி, நீ அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும். ஒருவேளை வந்து சாப்பிட்டதுக்கே இவ்வளவு ஐட்டம் கொடுத்துருக்கிறியே. எங்க வீட்டுக்கு வந்து தங்கி 3 வேளை சாப்பிட்டேன்னா இன்னும் எவ்வளவு ஐட்டம் எல்லாம் கொடுப்பேன். உன் உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஐயோ, என்னப்பா உதவி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நீங்க பெறாத பொண்ணு, உங்களுக்கு பண்ணிருக்கிற ஒரு கடமை அவ்வளவுதான். நான் வரேன்ப்பா. போயிட்டு வாமா என் தங்கம் ராஜாத்தி. அப்புறம் இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். கல்பனாவை கேட்டேன்னு சொல்லு. இனிமே அவளை கேட்டா என்ன கேட்கறா நான் விடுறேன். நமக்கு ஒரே பொண்ணு இவதான். சரி வரேன். சரிம்மா, வரேன். பாத்து பத்திரம். ஜாகிரதை. சரிப்பா. ஐயோ, என்னங்க
ஐயோ ஒண்ணுமே புரியலங்க. எங்க செவுத்துல மாட்டுறது. கைட்லயே மாட்டுவாங்க. பிரீத்திக்கு நான் கேரண்டி. உனக்கு நான் கேரண்டி. ஐயா யோ சித்தா, வாயா 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 வாயா, எப்படியா இருக்க? உங்க தயவால ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. வா வா உட்காரு. சித்தா, வழக்கம் போல இப்போ மாச கடைசியில தான் வருவேன். இப்போ நடுமையத்தில் வந்திருக்க? அனிதா அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்குள்ள நான் சொல்ற மருந்தை வீட்டுக்கு கொண்டு வான்னு சொன்னாங்க. நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன மருந்து கொண்டு வந்திருக்க? கருக்கலைப்புக்கான மருந்து, நாட்டு மருந்தை கொண்டு வர சொன்னாங்க ஐயா. கருக்கலைப்பு மருந்தா? ஆமாங்க ஐயா. யாருக்காக கொண்டு வர சொல்லியிருப்பா? ஒண்ணுமே புரியலையே. இதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. எதுக்கு ஆத்தா கிட்ட கேட்டு அப்பா பாருங்க. ஆத்தா, வாடா 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 வாடா, ஏன் ஆத்தா, வாடா வாடா என் கண்ணுக்குள்ள. அப்பா எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கண்டா ஐயா. எங்க ஆத்தா கல்யாணம் பண்ணிட்டு இருந்த அப்பனை விட்டு போன அப்புறம் என் உசுரே என்னை விட்டு போன மாதிரி இருக்குடா. ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னு இருக்கு. அதுக்கேன்பா நீங்க இவ்ளோ வருத்தப்படுறீங்க? வேணும்னா நானும் என் புருஷனும் இங்கே வந்து தங்கிடுறோம். அதை செய்தா முதல்ல. இதை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த அப்பனுக்கு இதை விட உலகத்துல வேற எந்த சந்தோஷமுமே கிடையாது. நீங்க கவலையே படாதீங்கப்பா. நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். நானும் என் புருஷனும் இங்கே வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம் தான். எதுக்கு சித்தன்ட்ட கருக்கலப்பு மருந்து எடுத்து சொன்ன? யாருக்கு அந்த மருந்து? வேற யாருக்குப்பா? ராமநாதனோட மூத்த மருமக கல்பனாவுக்கு தான். என்னத்தா சொல்ற? ஆமாப்பா, கல்பனா இப்ப 5 மாசம் முழுகாம இருக்கா. அந்த ராமநாதன் வீட்டோட ஒட்டு மொத்த சந்தோஷமே இப்ப பிறக்க போற அந்த குழந்தை மேலதான் பார்க்க. அந்த குழந்தை எப்படா பிறக்கும், பேர பிள்ளைய மடியில போட்டு எப்படா கொஞ்சுவோம், அவங்க கூட எப்படா விளையாடுவோன்னு அந்த ராமநாதன் ஏகப்பட்ட கனவு கண்டுட்டு இருக்காமா. தான் குடும்பத்துக்கு தலை வாரிசு வரப்போதுங்கிற அந்த கற்பனையில அப்படியே மிதந்துகிட்டு இருக்காம்பா. அதுல மட்டும் ஒரு இடி இறக்கணும்னு வைங்க, ராமநாதனோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் ஒரு பெரிய ஆப்படிச்ச மாதிரி இருக்கும்பா. அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அந்த ராமநாதனோட பாதி உசுறு போன மாதிரி ஆயிடும்பா. அவன் வாழ்க்கையிலேயே இது அவனுக்கு பெரிய அடியா இருக்கும்பா. அதுக்காக தான் நான் இந்த மருந்தை கொண்டு வர சொல்லிருக்கேன். ஆத்தா, அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இம்புட்டு பெரிய காரியம் பண்ண முடிவெடுத்துருக்கேத்தா. அப்பா, ராமநாதனோட சந்தோஷத்தை கெடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னத்த அப்படி சொல்லிவிட்ட? அதுக்கு தானே நான் இத்தனை வருஷமா கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அப்போ கவலையே படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யோசித்தா, ஐயா நீ கொண்டு வந்திருக்க மருந்து நல்ல மருந்து தானே? ஐயா, துண்டை போட்டு தாண்டி சொல்றையா. கருக்கலைப்பு பண்றதுக்கு நாட்டு மருந்துல இந்த மருந்தை அடிச்சுக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான மருந்து வேற எதுவுமே கிடையாதுங்க ஐயா. இந்த மருந்தை ஒரு கிளாஸ் பால்ல கலந்து கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு கொடுத்தா எண்ணி 6 மணி நேரத்துல கரு ஆரம்ப நிலையில இருந்துச்சுன்னா வயிற்றுலயே கலைஞ்சிடும். கரு குழந்தையா இருக்கிற நிலையில இருந்துச்சுன்னா குழந்தை மூச்சு முட்டி வயிற்றுலயே இறந்துடும். அம்புட்டு வீரியமானது. அது மட்டும் இல்லம்மா, இந்த மருந்தோட சிறப்பு என்னன்னா, இந்த மருந்தால தான் குழந்தைக்கு ஆபத்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. சித்தோ, என்னம்மா? அந்த மருந்தை கொடுங்க. கல்பனா, உனக்கு புள்ள பிறந்துடும்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமாவா இருக்கு? அந்த சந்தோஷத்துக்கு வைக்கிற ஆப்பு உன் குழந்தைக்கு நான் அடிக்கிற சாவு மணி. இது அனிதம்மா பேக்கில் சிகரெட் பாக்கெட் இருக்கு. ஒருவேளை இது நடராஜ் தம்பியோட தான் இருக்குமோ? அனிதா அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அனிதா அம்மா எப்படி சிகரெட் பிடிப்பாங்க?
அவங்க பேக்ல இருக்குன்றதுக்காக அவங்கள தப்பா எடுத்துக்க முடியுமா? இது நடராஜ் தம்பியோடதா தான் இருக்கும். நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை, பேசாம எடுத்த இடத்துலயே வச்சிருவோம். மருந்த ஒரு கிளாஸ் பால்ல கலந்து கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு கொடுத்தா எண்ணி 6 மணி நேரத்துல கரு ஆரம்ப நிலையில இருந்துச்சுன்னா வயிற்றுலயே கலந்துடும். இந்த மருந்த பால்ல கலந்து உனக்கு நான் கொடுக்க போறேன். கொடுத்த 6 மணி நேரம் கழிச்சு உன் வயித்துல இருக்க குழந்தை குவா குவான்னு கத்திட்டு தானா கண்ணை மூட போகுது. பாவம். உன் குழந்தைக்கு என் கையால ஒரு முடிவு வரணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்?